ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான கீரை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முருங்கீரை எல்லோரும் நீங்கள் பருப்பு சேர்த்து தான் செய்வீங்க. இன்றைக்கி நான் வேர்க்கடலை வச்சு சேர்த்து செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ஒரு தக்காளி சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வணங்கத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு எப்படின்னு பொங்கி எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிக்கிறப்ப மிளகு சீரகம் இடித்து சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் இடித்து சேர்த்திங்கன்னா கமன்னு வீடே மணக்கும். இப்போ நம்ம முருங்கீரையை உருவி வச்சுருக்கதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கோம். இப்போ முருங்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கீரையை சேர்த்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்க சூட்லேயே முருங்கீரை நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.